வணக்கம். எஸ்கேஎம் பில்டர். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புது சைட்டு வந்துட்டு எர்த் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ப்ராப்பராக நம்ம வந்துட்டு சாயில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சாயில் டெஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு அந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வந்து நம்ம போட்டு இந்த சைட்டுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஃபுட்டிங் சைஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலம் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் வருது. இப்போ இது பார்த்திங்கன்னா F2 ஃபுட்டிங்கு. இது வந்து ஒரு ஸ்டப் காலம் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸ்டப் காலன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஃப்ரம் ஃபுட்டிங் டு பிளிந்த் பீம் வரைக்கும் வரும். இங்கே வந்துட்டு சாயில் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 6.5லேருந்து 7 ஃபீட் டெப்த் வரைக்கும் இங்கே ஃபவுண்டேஷன் டெப்த்து போகுது. ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு ஜேசிபியாலே எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் இது வந்துட்டு வாட்டர் வந்துட்டு நம்ம எர்த் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் வந்துட்டு ஒரு 1 ஃபீட் வந்துட்டு ரைஸ் ஆகி நிற்குது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு மோட்ரு போட்டு எடுத்து நம்ம வெளியில் விட்டுட்டு நம்ம பிசிசிக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து லிஃப்ட்டுக்கு வரக்கூடிய காலம்ஸு. ஸோ இந்த காலத்தோட இந்த ஃபுட்டிங்கோட சைஸ் பார்த்திங்கன்னா F2 6.6 சைஸு. இது வந்து F1. இது வந்து 6 அடிக்கு 6 அடின்ற சைஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 15 காலம் அந்த ஸ்டப் காலம் ரெண்டையும் சேர்த்து ஒரு 15 காலம் வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு G+3 போகக்கூடிய பில்டிங்ஸு. ஸோ அதனால் வந்து காலத்தோட ஸ்டீல் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி நம்ம பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பிசிசிக்காக இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த தண்ணியெலாம் டீவாட்டரிங் பண்ணிவிட்டு இந்த பிசிசிக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏன்னா மழை வரா மாதிரி இருக்குது. அதனால் அதுக்குள்ளேயே நம்ம பிசிசி போட்டுட்டு ஃபுட்டிங் காங்கிரீட்டையும் நம்ம போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் அதோட ஓவர் வியூ. ஸோ நம்ம பிசிசி பார்த்திங்கன்னா 1:5:10 அந்த ரேஷியோவில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஒரு 3 இன்ச்சு எம்சன் ஃபில்லிங்கும் ஒரு 6 இன்ச்சு காங்கிரீட்டும் நம்ம போட்டுருக்கோம். ஸோ அங்கே எடுத்துக்கூடிய மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்துட்டு நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். ஆஃப்டர் காலம் இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறம் இதெல்லாம் ரீஃபில்லிங் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த பிசிசி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி வந்துட்டு மேலே வரா மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் பிசிசி போடும்போது தண்ணியை கொஞ்சம் இருக்கும். பிசிசி போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் லேயர் மாதிரி டாப்பில் வந்துட்டு தெரியுது. இதுதான் அதோட ஓவர் வியூ. ஸோ இந்த மாதிரி சிவில் ரிலேட்டட் வீடியோக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.